I welcome you to this channel Sentox. ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். என்னோட காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எங்கேயாவது கேன்டீன்லையாவது கிரவுண்ட்லையாவது என்னைய யாராவது ஒருத்தவங்க பார்க்குறப்ப சம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, ஸோ அவங்க 1 or 2 அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்னைய அந்த மாதிரி இடங்களில் பார்க்குறத அவாய்ட் பண்ணுவாங்க. கிளாஸில் மட்டும் பார்ப்போம், வெளியே பார்த்தோம்னா நம்ம இங்கிலீஷில் பேச வேண்டியது இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பேசலைன்னா அவர் நீ ப்ராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லுவார். இந்த மாதிரி நினச்சிட்டு என்னை பார்க்குறத அவாய்ட் பண்ணுவாங்க 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியராக என்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுறப்ப கண்டினியூஸாக அவங்க பேச மாட்டாங்க, வேர்ட்ஸை தேடுவாங்க, சென்டென்ஸ் பாதியில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதை பற்றியெல்லாம் எதுவுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்க கண்டினியூஸாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃபுல் சென்டென்ஸ் வர்ற வரையும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அவங்க கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த உடனே இவரை பார்த்துட்டோன்னா இவர்கிட்ட இங்கிலீஷில் பேசணும், ஸோ நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம பேசுவோம், அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவோம், வெளியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களால கொஞ்சம் டிலே ஆகும் இங்கிலீஷ் பேசுகிறது. அதே மாதிரி அந்த ஹெசிடேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். தட்ஸ் த ப்ராப்ளம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னாலே கிராமர் தான் டீச் பண்ணுறாங்க, எப்படி பேசணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துச்சு. ஹவு டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம், இதுக்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஜாம் டெக்னிக் வீடியோஸ், விஷுவல் டெஸ்கிரிப்ஷன் வீடியோஸ், ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ், இது எல்லாமே பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோஸ் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் வேறு வேறு டைப்பில் நம்ம அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறணும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் வேறு வேறு டைப்பில் இருக்கும். இந்த வீடியோ ஒருத்தர் மட்டும் இங்கிலீஷில் பேசினா நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது, எதனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இந்த கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிஸும் வேறு வேறு மொழிகள் இருக்கிற இடம். ஸோ ஒரு காமனான லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இங்கிலீஷ் ஒரு காமன் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் அ லிங்க் லாங்குவேஜ். ஸோ வேற்று மொழிக்காரங்களும் இந்த இங்கிலீஷ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பிஸ்னஸ் பர்பஸ், பிஸ்னஸ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், அதர் கண்ட்ரீஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறப்ப இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் டீச்சிங், டீச்சிங்காகவும் இங்கிலீஷ் யூஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். வேறு வேறு கண்ட்ரியில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. ஸோ அப்படி படிக்கிறப்ப இங்கிலீஷ் இஸ் அ காமன் லாங்குவேஜ். வேறு எதுக்காகலாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, டு டெவலப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி இங்கிலீஷ் யூஸ் ஆகிறதுனால இந்த லாங்குவேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கிறணும், இதில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கிலீஷில் பொதுவான இடங்களில் பேசுகிறாங்க. ஆக்சுவலி தே ஆர் ப்ராக்டிசிங் ஹவு டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். ஓகே, இவங்க எல்லாரையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக இருக்காங்க பாருங்க, அதாவது ஸ்டைலுக்காக பேசுறது, ஒரு ஷோ காமிப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம், இவங்கெல்லாம் தே ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பர்பஸ் இருக்கிற இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்க தமிழில் நம்மகிட்ட பேசுகிறப்ப நம்ம அவங்கள பாராட்டுவோம். அதாவது தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சின்ன சின்ன தப்பு விடுவாங்க, அதை நம்ம முடிஞ்ச அளவு கரெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இதைத்தான் அவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க உடனே நம்மளை பார்த்து என்ன இப்படிலாம் பேசுனீங்க, கிராமர் மிஸ்டேக் இருக்குது, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இங்கிலீஷில் பேசுனா தப்பாயிரும், பாதி சென்டென்சஸில் அப்படி நின்றோம், ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், என்ன செய்கிறதுன்னு தெரியாது, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. யூ மஸ்ட் ஃபேஸ் போல்ட்லி. யூ கேன் ஸ்பீக், உங்களால் முடியும், நல்லா தெரியும் இங்கிலீஷ். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் பாதி பேருக்கு நல்லா ஆல்ரெடி தெரியும். அவங்கள நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். பட் அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க, எனக்கு இன்னும் தெரியாது, பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஸ்பீக், யூ கேன், உங்களால் முடியும். ஐ கேன் ஃப்ரேம் இங்கிலீஷ் சென்டென்சஸ், என்னால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்.
அப்படிங்கிறத நம்பணும். அப்படி நம்பினா தான் நம்மளால் பேச முடியும். ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை பார்க்குறப்பவே தெரியுது, மேக்ஸிமம் வியூவர்ஸ்க்கு அழகாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுது. ஸோ அவங்களால பேச முடியல அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். இது சும்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களால முடியும். அந்த கமெண்ட்டில் இருக்கிற அந்த சென்டென்ஸை பார்க்குறப்பவே தெரியுது அவங்களால முடியுது அப்படின்னு. ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், ஸோ மைண்டில் எல்லாமே வருது சார், எல்லாமே வருது, பட் பேச மட்டும் முடியலை அப்படின்னு சொல்லி இதுக்கு ரிலேட்டடாகவும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் வேகமாக பேசுகிறார். அவர் வேகமாக பேசினா தான் இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாருன்னு வச்சுக்கிறோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட வேகமாக பேசுகிறது இல்லை. பட் அவர் என்ன நினைப்பாங்க, வேகமாக பேசணும்னா இங்கிலீஷில் பேசுகிறோம், நல்லா பேசுகிறதா நினச்சிக்கிடுவாங்க. பட் தட் இஸ் டோட்டலி ராங். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃப்ளூயன்சி டசன்ட் மீன் ஸ்பீட். ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா வேகமாக பேசுகிறது இல்லை. ஸோ டோன்ட் ஸ்பீக் ஃபாஸ்ட். வேகமாக பேசணும்னு அவசியம் இல்லை. கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோங்கிறது புரியணும், அது போதும். வி ஆர் நாட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அப்படி யாராவது உங்ககிட்ட பேசுனா, ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஐ குட் நாட் கெட் யுவர் மீனிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஹையர் அஃபிஷியல் அப்படி இருந்தார்னா பர்டன் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை ஐ டோன்ட் கெட் த மீனிங் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாரு. திஸ் இஸ் அப்படின்னு அந்த கொஸ்டின்ல இருந்தே நீங்கள் வார்த்தைகளை எடுத்துக்கோங்க, அதில் ஆரம்பிக்கலாம் சென்டென்ஸ். இது மாதிரி நிறைய கேள்விகள், அந்த கேள்விகள்ல இருந்தே வார்த்தையை எடுத்து ஆன்சர் பண்ணலாம். வேர் ஆர் தே, தே வெண்ட், வாட் டு யூ வாண்ட், ஐ வாண்ட், இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னாலே கிராமர் தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பட் கிராமரையும் டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது. முக்கியமான கிராமர் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதில் முக்கியமானது டென்ஸ். நான் நாளைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல அந்த காலம், அந்த டென்ஸ் மாறுது. நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு, 12 டென்சஸ் இருக்கு. 12 டென்சஸையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான டென்சஸ், அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ், அது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ கிராமர்லேயுமே அப்படிதான், எல்லா கிராமரையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகிற கிராமர் மட்டும் பார்த்தா போதும். இந்த சேனலில் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 4 வீடியோஸ் இருக்குது, அதை சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது கண்ணுக்கு நேரம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல், ஒரு வேலை, அதை பற்றி சொல்லுவோம். இல்லைன்னா நடந்து முடிஞ்ச வேலையை பற்றி சொல்லுவோம். இனிமேல் நடக்க போகிற வேலையை பற்றி சொல்லுவோம். இந்த 3 தான் பேசிக். ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினார்னா அவர் ஒன்று கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா பதில் சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு தகவல் சொல்லலாம். தட்ஸ் ஆல். இந்த கேள்வி கேட்குறது WH கொஸ்டினில் கேட்கலாம். WH கொஸ்டின்னா வாட், வென், விச், ஒய், இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். வெர்பல் கொஸ்டின்ஸ்லையும் கேள்விகள் கேட்கலாம். அப்போது நீங்கள் இங்கிலீஷில் கேள்விகள் கேட்க பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா WH கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. வெர்பல் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். இந்த சேனலில் WH கொஸ்டின்ஸ்க்கே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி வெர்பல் கொஸ்டின்ஸ்க்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த இடத்துல கிராமர் கொஞ்சம் தான் வரும். அதே மாதிரி ஆன்சர் பண்ணுறது, திஸ் இஸ், இட் இஸ், திஸ் வாஸ், இட் வாஸ், திஸ் வில், இட் வில், இந்த மாதிரி ஆன்சர் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ மாடல் சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கிற அந்த வீடியோஸில் கொடுத்துருக்கிற அந்த மாடல் சென்டென்சஸ் போதும் நீங்கள் பேசிக்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் இனஃப். வேற என்ன இங்கிலீஷில் பேசலாம்? இன்ஃபர்மேஷன், தகவல் சொல்லலாம். ஹி இஸ் எ டாக்டர், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு தகவல் கேட்குறது, ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறது. குட் யூ கிவ் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த வேர்பையும் சப்ஜெக்டையும் மாற்றும். கிவ்வுக்கு பதிலாக டேக் போடணும், கிவ்வுக்கு பதிலாக டேஸ்ட் அப்படின்னு போடலாம். குட் யூ டேஸ்ட் த டிஷ். இந்த மாதிரி வெரைட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சென்டென்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா தெரியும். யாராவது பேசுனாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் பேசலாம், ரிப்ளை கொடுக்கலாம், இல்லாட்டி கொஸ்டின் கேட்கலாம், இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் மே ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ணுவீங்க? வெல், ஐ ஆம் டூயிங் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் டூ எனி திங்.
ஐ ஆம் வெயிட்டிங், நான் ஒன்றும் செய்யலை, நான் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ரெஸ்பான்சஸ் சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இடத்துல கிராமர் அப்ளை ஆகுது இன்டைரக்டாக. அதே மாதிரி சென்டென்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, கொஸ்டின் பண்ணுறீங்க. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். தட் இஸ் மே ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத இந்த வெல் அப்படின்னு சொல்கிறப்பவே நீங்கள் டிசைட் பண்ணலாம். அந்த டைம் எடுத்துக்கலாம். அந்த வெல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங் வார்த்தைகள் நிறையா இருக்குது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திங்க் பண்ணி பேசலாம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், மே ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வெல், அந்த வெல் அப்படின்னு சொல்கிறப்பவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறீங்க. டைம் எடுத்துக்கிறப்பவே அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம் அந்த வெல் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில். அதே மாதிரி பிரேக்கிங் சென்டென்ஸ், அதை பிரேக் பண்ணி பேசலாம். ஸோ அந்த மாதிரி பிரேக் பண்ணி பேசுகிறது ப்ராக்டிஸ் டைமில் பண்ணலாம். நேரடியாகவும் ஒரு இடத்துல பேசுகிறப்ப இந்த மாதிரி பிரேக் பண்ணி பேசலாம். ஒரு டைமுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இதே மாதிரி பேசிகிட்டே இருப்பீங்க. உங்களை அறியாமலே அந்த பிரேக் பண்ணுற அந்த சென்டென்சஸ் ஃபுல் சென்டென்சஸாக மாறும். நான் எப்போவுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்னிங்கை இந்த சைக்கிள் கற்றுக்கிறதோட கம்பேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சைக்கிள் எடுத்து ஓட்டிட மாட்டோம். ஃபஸ்ட்டு கீழே விழுவோம், அதுக்கப்புறம் தான் சைக்கிள் நல்லா ஓட்ட பழகுவோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வார்த்தைகள் தேடுவோம், பேசுகிறப்ப பிரேக் ஆகும், சென்டென்சஸ் நடுவில் நிற்கும், யோசிப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டினியூஸான சென்டென்ஸ் வந்து நம்மளால் பேச முடியும். எடுத்த உடனே கண்டினியூஸாக பேசிட முடியாது, வேகமாக பேச முடியாது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்களேன். வெல், ஐ ப்ரிப்பேர்ட் a question bank. I forgot where did I keep that. Now I am searching for that. நான் கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் அதை எங்கேயோ வச்சுட்டேன், அதை நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் அந்த ஆன்சர். இதை வந்து பிரேக் பண்ணி எப்படி சொல்லியிருப்பாங்க? கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர்டு, ஐ ப்ரிப்பேர்டு கொஸ்டின் பேங்க், ஃபர்காட், ஐ நவ் சர்ச், இப்படி தான் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டென்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஐ ப்ரிப்பேர்டு கொஸ்டின் பேங்க், அந்த ஏஐ விட்டுருவோம், ஆர்டிக்கிள் விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஐ கீப், எங்கே வச்சேன்னு தெரியல, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் தேடுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம், ஏன்னா அந்த வார்த்தை ஃபெமிலியரான வார்த்தை. சர்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ப்ரிப்பேர்ட் அ கொஸ்டின் பேங்க், ஐ ஃபர்காட், ஐ கெப்ட் சம்வேர், ஐ சர்ச் நவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணுவோம். நவ் ஐ ஆம் சர்ச்சிங் ஃபார் தேட். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டெவலப் ஆகும். ஒருத்தர் கொஸ்டின் கேட்ட உடனே இந்த மாதிரி லாங் சென்டென்ஸ் பேசணும், கண்டினியூஸாக பேசணும் அப்படின்னு வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். உடனே நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது, நம்மளுக்கு வரல அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேசிக்கிட்டே இருப்போம், நடுவில் சென்டென்ஸ் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிற்கிறப்ப தாட் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தைகள் தென் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். எ ஃபியூ செகண்ட்ஸ் இல்லைனா ஹவு டு எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவோம். அப்படி சொல்லிக்கிட்டே யோசிக்கணும். லெட் மீ கிவ் அ மினிட், ஐ ஹாவ் டு திங்க். இது எல்லாமே தாட் ஃபில்லர்ஸ். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பழகணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற சென்டென்சஸையும் நம்ம பேசி பழகணும். திஸ் இஸ் ஏ, இட் இஸ் ஏ, தே ஆர், த மெயின் திங் இஸ், த இம்பார்ட்டன்ட் எய்ம் இஸ், லெட் ஹிம் டாக். இந்த மாதிரி வாக்கியங்கள் அமைக்கணும். இது ஒரு மாடல் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஒரு லாங் சென்டென்ஸ்க்கு மாடல் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பேசுகிறப்ப நீங்கள் பிரேக் பண்ணி பேசலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் லாங் சென்டென்ஸ் பேச வரும். அதே மாதிரி வாட், வென், விச், வேர் இதெல்லாமே கொஸ்டினுக்கு உண்டான வார்த்தைகள். இது எல்லாத்தையுமே சென்டென்ஸ்க்கு நடுவில் கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறப்ப லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதை பற்றியும் ஒரு வீடியோ இருக்குது. இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் கேட்டு பழகணும். அதாவது வார்த்தைகளை மாற்றி போட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேள்விகள் நீங்களாக கேட்கணும், அதுக்கு பதில் நீங்களாக சொல்லணும். யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம், நீங்களே பதில் சொல்லணும். இங்கிலீஷ்லேயே சொல்ல ட்ரை பண்ணணும். இந்த சேனலில் இருக்கிற விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் அந்த டைப் தான். உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை இங்கிலீஷில் சொல்ல பழகணும். அதே மாதிரி கதை சொல்லுதல், ஸ்டோரி டெல்லிங் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை இங்கிலீஷில் சொல்கிறது. இந்த மாதிரியையும் நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். கிராமரையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பட் எல்லா கிராமரும் தேவையில்லை பேசுகிறதுக்கு. பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.